எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நார்த் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் தாய், அந்த தாய் தன் குழந்தைய 3 நாளாக அவங்க வீட்டை சுற்றியும் அவங்க ஊரை சுற்றியும் தேடிட்டே இருக்காங்க. ஸோ தேடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மாத்திரம் தேடாம விட்டுடுறாங்க. அது என்ன இடம்னா கோயில். ஸோ அந்த கோயில்ல ஏன் தேடாம விடுறாங்கன்னா, ஒரு கோயில் உள்ள எந்த மாதிரி தப்பும் நடக்காது, தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்புறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன் குழந்தைய அதே நம்பிக்கை கொண்ட அந்த கோயில்ல இருந்து ரொம்ப கொடூரமா கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர்றது நடக்குது. அந்த முஸ்லீம் தாய் சொல்லுது, நான் நம்பினேன் அந்த கோயில்ல எந்த மாதிரி தப்பும் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்பினேன் அப்படின்னு அந்த முஸ்லீம் தாய் சொல்லுது. என் குழந்தைய அன்னைக்கு நான் இந்த கோயில் மேல நம்பிக்கை வைக்காம, இந்த கோயில் எந்த மாதிரி தப்பும் நடக்காது அப்படின்னு நம்பிக்கை வைக்காம போய் பார்த்திருந்தா என் குழந்தைய நான் உசுரோட காப்பாத்திருப்பேன். மானம் போனா மயிரா போச்சு, உசுரனா காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. அன்னைக்கு நம்ம நடந்த அந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தேசத்துல தானே நடந்தது அப்படின்னு எடுத்துட்டோம். ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணை நைட்டு லாரி ஓட்டுற பசங்க பெட்ரோலை கொண்டு செதைச்சிட்டு பெட்ரோலை கொண்டு எடுத்துட்டு போய் கொளுத்தி போட்டிருக்காங்க. அன்னைக்கு நம்ம நினைச்சிருந்து என்ன நினைச்சோம்னா, அது நம்ம ராஷ்டிரத்தில் நடக்கல, பக்கத்து ஸ்டேட்ல தானே நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல நடந்திருக்கு. அது என்னன்னா, அன்னைக்கு அந்த முஸ்லீம் தாய்க்கு நடந்த அநியாயம் இன்னைக்கு இந்து தாய்க்கு நடந்திருக்கு. ஒரு குழந்தைய கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு கிழமை முயற்சி பண்ணியிருக்கான் தப்பா நடக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் அது நம்ம வீட்டில் நடக்கல. கண்டிப்பா வல்லாஹி நம்ம வீட்லயும் நாளைக்கு சொல்ல முடியாது. ஸோ நான் அதுக்கு என்னப்பா சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு இத்தனை வாட்டி எத்தனையோ நடந்துச்சு, எத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா, எத்தனையோ தடங்கள், வீடியோ போடாத, பேசாத, அப்பா என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னென்னவோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம யாருக்குமே அடங்க மாட்டோம். ஆனால் பெற்றவங்களை மாத்திரம் அடங்கி தான் ஆகணும். அதனால தான் அடங்கி போனேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடலன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. வாழ்க்கை இல்லைன்னா மயிரா போச்சு. ஆனால் நம்மளோட இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம காப்பாற்றிக்கணும். நாளைக்கு இதை நம்ம பார்த்து கூட போனால் போதுன்னு விட்டுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம மனசுக்கே நம்ம ஜவாப் சொல்ல வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ நான் போட்டுருணும். தப்பு நடந்தது, தப்பை எதிர்த்து நான் ஒரு பேச்சு நான் பேசிடுறேன். அப்போ தானப்பா எனக்கு நிம்மதியை தூக்கணும் வரும் இல்லையா? சில பேரை நான் பார்க்குறேன், இதே முஸ்லீம் பசங்களை நான் பார்க்குறேன். அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஏஐ என்ற ஒரு செட்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க ஃபோட்டோவை போடுறதும் அவங்க வீடியோ எடிக்ஷன் பண்ணுறதும். சகோதரர்களே, நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்கம் இருக்கணும், மானம் இருக்கணும், சூடு சொர்ணையும் இருக்கணும். வல்லாஹி நம்மளுக்கு எந்த மாதிரி தப்பு நடந்தாலும் கேள்விக்குறி இருக்குன்ற அந்த அந்த இதுவுக்கு நம்ம வரணும். இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அல்லாஹ் கிட்டன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். சுபஹானல்லாஹ், நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மஸ்ஜிதுக்கு போய் 5 வேளை தொந்துட்டா போதுமா?
முஸ்லீமில் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ மொத்தத்தையும் மறந்துட்டீங்க. மஸ்ஜிதில் போய் சும்மா அப்படி ஊந்து ஏஞ்சிட்டா மாத்திரம் போதும் இல்லையா? எனக்கு தெரியும் இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் எவ்வளோ எதிர்ப்பு வரும், எவ்வளோ பேச்சு எனக்கு வரும்னு தெரியும். ஆனால் எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லைடா. நான் பயப்படுறது 2 பேருக்கு. இங்கே துனியாவில் என்னோட பெத்தவங்களுக்கு, மறுமையெல்லாம் அந்த அல்லாஹ்க்கு. வேற எவனுக்குமே பயப்படுறத இல்லை நான். இன்னொரு பதிவு நான் வந்து பதிவு பண்ணேங்க. அந்த ரப்பு உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே பெண்ணை வந்து படைச்சிட்டாப்புல. அந்த பெண்ணை நம்ம வந்து ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த பாசக்கயிறு, ஸோ நம்ம ஹிந்து பாஷையில் சொல்லணும்னா பாசக்கயிறு, இந்த யம கையில் இருக்கும்ல, யமன், அவர் வந்து பாசக்கயிறு ஒன்று வச்சுட்டு இருப்பார். அந்த பாசக்கயிறை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுட்டு வாங்க. ஒரு கையில் வந்து பெண்ணை நம்மளை வந்து பாதுகாக்கும், இன்னொரு கையில் பாசக்கயிறு எதிர்கிட்ட வந்து பாதுகாக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃபேமிலின்னா டோட்டல் இந்தியன்ஸ் நம்ம ஃபேமிலி தான். எல்லா விஷயத்தையும் இது எதனா ஒன்று நடந்துச்சு, கவர்மெண்ட்டு, போலீஸு அப்படின்னு யார் மேலேன்னா அவங்க மேலே வந்து தள்ளுறதுக்கு பார்க்காதீங்க. எந்த விஷயமும் போலீஸ் எதிரில் வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க வெளுத்துறவங்கன்னு தெரியும். அதனால் போலீஸ்காரங்க எதிரில் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ குறிப்பிட்ட இடத்துல வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்து எல்லா விஷயமும் வந்து அவங்க பார்க்கணுன்னா முடியாது. கவர்மெண்ட்டு தான் எல்லாம் பார்க்கணுன்னா எப்படி முடியும்? அப்போ உங்களுது இந்த நாடு இல்லையா? ஓட்டு போடுறீங்க, நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட்டையும் வந்து தயாரிக்கிறீங்க. இப்போ உங்கள் நாடு உங்களுது இல்லையா? உங்கள் வீடு உங்களுது இல்லையா? உங்கள் வீட்டு எதிரில் குப்பை வர்றதுக்கு கூட அவங்க தான் வருவாங்களா? கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸு கவர்மெண்ட்டு தான் வருவாங்களா? வரமாட்டாங்களே. ஸோ நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்கிற மாதிரி அப்புறம் நம்ம தேசத்தை பாதுகாப்போம். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பகை, இந்த சண்டை, இந்த சச்சரவு, அவன் மேலே கோபம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மயிரும் புடவும் முடியாது. நான் ஓப்பனாக பேசுகிறேன், ஒரு மயிரும் புடவும் முடியாது. நம்ம வாழ்க்கை வாழணுன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்துஸ்ன்னு வேறு ஜாதின்னு பார்க்காம, விபஜனம்லாம் பார்க்காம ஒன்றா நம்ம கலந்தாதான் நம்ம நாடை வந்து நம்ம முன்னேற்ற முடியும். இனிமேட்டும் இந்த ஜாதி மதம்னு பேரை சொல்லாமல் பழையபடி நம்ம யாருன்னு காமிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு நல்லபடியாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்காக பூமி வந்து காத்துட்ருக்கு. மொத்த செத்தனா அவங்க உடம்புல ஒரு சொட்டு துணி கூட இல்லாமல் தானே புதைக்க போகிறானுங்க. இது என்னத்துக்கு எவ்வளோ எதுன்னு தெரில. நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம நல்லபடியாக வாழ வைக்கணும்னா நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதான் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வாழ வைக்க முடியும். ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம். நான் எதனா தப்பாவோ யாராவது மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாவும் என்னை மன்னிச்சிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை வந்து மன்னிச்சிருங்க, சரியா?